Hello friends, welcome to our channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the ultimate guide to SEO audit tools. ஸோ ஒரு 5 டூல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதை பத்தி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே வந்து இதை பத்தி நான் ஒரு சின்ன பேசிக்கா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோல இதை பத்தி ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மள ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்இஓ ஆடிட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்இஓவை ஆடிட் பண்றதா இருக்கட்டும், இல்லை எஸ்இஓ பேசிஸ்ல ஸோ நம்ம ஒரு வெப்சைட் வச்சிருக்கோம் அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கும். ஸோ பேசிக்கா வந்து ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், டெக்னிக்கல் அது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெவல்ல எப்படி எப்படி நம்மளோட சைட் வந்து எந்த எவ்வளோ டொமைன் அத்தாரிட்டி வச்சிருக்கு, எவ்வளோ பேஜ் அத்தாரிட்டி இருக்கு, நம்ம எந்த லெவல்ல ஸ்பாம் ஸ்கோர் வந்து மெயின்டைன் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பாம் ஸ்கோர்னா என்னது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஸோ நீங்க வந்து ஒரு பேக்லிங்க்ஸ் வந்து போடுறீங்க. ஸோ அது வந்து உங்க கண்டென்ட்டுக்கு ரிலேட்டட் இல்லாம இருந்துச்சு அப்படின்னாலும், இல்ல உங்க டொமைன் அத்தாரிட்டியோட கம்மியான டொமைன் அத்தாரிட்டி, இல்ல வந்து அந்த ஸ்பாம் ஸ்கோர் உள்ள ஒரு வெப்சைட்ல போயிட்டு நீங்க உங்களோட வெப்சைட்ட வந்து பேக்லிங்க்ஸா போடுறீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து உங்களோட ஸ்பாம் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் செக் பண்றதுக்கான ஒரு SEO ஆடிட் டூல்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ டெக்னிக்கல் SEO ஆடிட் டூல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போறது கூகுள் சர்ச் கன்சோல். ஸோ கூகுள் சர்ச் கன்சோல்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க வந்து ஒரு வெளியில ஒரு பண்ற ஒரு விஷயம் தான். ஸோ வந்து கூகுளோட ப்ராசஸ் பத்தி நான் அப் டு டேட் சொல்லிட்டே இருக்கேன். கிராலிங், இண்டெக்ஸிங், ரேங்கிங் சொல்லுவோம். சாரி. ஸோ வந்து கிராலிங் ப்ராசஸ்ல வந்து கூகுள் வந்து நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லா வந்து ரீட் பண்ணும் கூகுளோட பாட்ட வச்சு. ஸோ அண்ட் தென் வந்து இந்த இண்டெக்ஸிங் ப்ராசஸ்க்கு தான் இந்த கூகுள் சர்ச் கன்சோல் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களோட மெயில் ஐடியை வந்து ஸோ நீங்க வந்து டைரக்ட் அட்மின்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய சர்வர்ல வந்து உங்களோட டொமைனை வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த டொமைனுக்கான ஒரு மெயில் ஐடி இருக்கும். ஸோ அந்த மெயில் ஐடியை வந்து நீங்க எந்த மெயிலோட மெர்ஜ் பண்றீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆஹ் நீங்க வந்து ஒரு மெயில் ஐடி வச்சிருக்கீங்க. அந்த மெயில் ஐடியில வந்து கூகுள் சர்ச் கன்சோல் ஓப்பன் பண்ணி அதுல வந்து ஒரு டாக்குமெண்ட் வரும். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி உங்களோட சைட்ல வந்து நீங்க அப் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நீங்க உங்களோட சைட்ல வந்து அதுல வந்து போட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்க வந்து அந்த பேஜுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி நீங்க வந்து அதுல ஓனர் ஆக்சஸ் கொடுத்து அந்த மெயில் உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட சைட் மேப்பை வந்து இண்டெக்ஸ் பண்ணுவீங்க. அண்ட் தென் வந்து உங்களோட பேஜை ஃபுல்லாவே இண்டெக்ஸ் பண்ணி கூகுள்கிட்ட வந்து சொல்லுவீங்க, இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு சைட் வந்து ரீடிசைன் பண்ணிருக்கேன், இல்லைனா இப்பதான் வந்து டிசைன் பண்ணிருக்கேன். ஸோ இதை வந்து கூகுள் சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜுக்கு கொண்டு போங்க அப்படின்றதுக்காக பண்ற ப்ராசஸ் தான் இந்த கூகுள் சர்ச் கன்சோல் ப்ராசஸ் சொல்லுவோம். ஸோ அண்ட் தென் வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ். ஸோ கூகுள் அனலிட்டிக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட வெப்சைட் வந்து எந்த லெவல்ல இருக்கு, ஸோ எந்த ரிப்போர்ட்ஸ் டேட்டா ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்றதுக்காக இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து ஒரு 10 கஸ்டமர் வந்து வராங்க அப்படின்னா, ஸோ 10 கஸ்டமர் வந்து எவ்வளவு நேரம் உங்களோட வெப்சைட்டை வியூ பண்ணிருக்காங்க, எந்த பேஜை வியூ பண்ணிருக்காங்க, எந்தெந்த டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களோட டேட்டாஸை கலெக்ட் பண்றதுக்கான ஒரு டூல் தான் இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் டூல். ஸோ அடுத்து வந்து கூகுள் ட்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க வந்து உங்களோட காம்படிட்டர் அனலைஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல உங்களோட கீவேர்ட் அனலைஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி SEO ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு வந்து யூஸ் பண்றது தான் இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸ். ஸோ அண்ட் தென் வந்து கூகுள் ரிச் ரிசல்ட்டிங் டெஸ்டிங் டூல் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இந்த இதுல வந்து URL இன்புட்ஸ் பாசிபிள், கூகுள் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு டெக்னிக்கல் சைட். ஸோ அண்ட் தென் வந்து லாஸ்ட் வந்து கூகுள் மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான டெஸ்ட் தான். ஸோ உங்களோட சைட் வந்து எந்த அளவுக்கு டெஸ்க்டாப்ல வந்து அப்பியரன்ஸ் கொடுக்குதோ அதை விட ட்ரிபிள் மடங்கு வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெப்சைட்டை வந்து டெஸ்க்டாப்ல யூஸ் பண்றதோட மொபைல்ல யூஸ் பண்ற கஸ்டமர்ஸ் தான் அதிகம். பிகாஸ் வந்து டெஸ்க்டாப் லேப்டாப்ல யூஸ் பண்றதோட மொபைல்ஸ் தான் எல்லாரோட கையிலயும் அப் டு டேட்டா இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை பத்தி சர்ச் பண்றாங்க அப்படின்னா அதை உடனே வந்து மொபைல்ல தான் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்போ வந்து உங்களோட விசிபிள் ஆகுறது உங்களோட சைட் வந்து அவங்களோட மொபைல்ல வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியா வந்து டிஸ்பிளே ஆகுது, விசிபிள் ஆகுதோ அதை பொறுத்து தான் வந்து கூகுள் வந்து உங்களை வந்து இவங்க பரவாயில்ல, மொபைல் ஃப்ரெண்ட்லினஸ் வந்து இவங்கள்ட்ட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களோட எஸ்இஓட ஸ்ட்ராட்டஜி ரேங்கிங் பொசிஷனை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ
ஸ்க்ரீமிங் ஃப்ராக்னு சொல்லப்படுற ஒரு டூல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க வந்து எஸ்இஓ சைட் ஆடிட் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்ல காம்படிட்டர் அனலைஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல கீவேர்ட் ரிசர்ச் பண்றதுக்கா இருக்கட்டும், எந்த விதமான டீட்டெயில்ஸ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கலெக்ட் பண்றதுக்கா இருக்கட்டும், இந்த ஸ்க்ரீமிங் ஃப்ராக் அப்படின்ற ஒரு டூல் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க எஸ்இஓ ஆடிட்க்கான ஒரு டூல் தான். ஸோ லோ குவாலிட்டி இருக்க ஒரு லேப்டாப்ல வந்து இது சப்போர்ட் ஆவாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் 4 ஜிபி கிராஃபிக் கார்டு இருக்கிற கண்டிப்பா இது வந்து அக்செப்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ரீமிங் ஃப்ராக்ன்ற டூலையும் டவுன்லோட் பண்ணி உங்களோட எஸ்இஓ ஸ்ட்ராட்டஜிய இன்னும் நல்லா டெவலப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றீங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சதுன்னா ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் எஸ்இஓல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நியூ அப்டேட்ஸ்க்கு விக்னேஷ் ஜி சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. டாடா பை பை. ஸ்டே டியூன்.